حبيبي سوبر கோயில் உட்காந்து கறி சமைக்கலாமா? கறி சமையல் எப்படி ப்ரோ? தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை ஈச்சமலை அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற செலம்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாம் இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த செலம்பு அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இந்த பகுதியில் ஈச்சமலை மகாலட்சுமி சித்தர்பிடுங்கிறது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோயில். அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல தான் காட்டு மாரியம்மன் கோயில், அப்புறம் மும்மூர்த்தி திருக்கோயில்னு பல புகழ்பெற்ற கோயில்கள் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. வந்துருச்சு. அன்னைக்கு நாங்கள் போன டைம் நல்ல மழை காலம். நல்ல மலைச்சாரல்களுடன் அழகான அந்த மாந்தோப்புக்குள்ளே பயணம் பண்ணும்போது ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. இந்த செலம்பு அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் போய் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் ஐட்டத்தை சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த செலம்பு அப்படிங்கிற பகுதியில் செலம்பு நாச்சியார் அம்மன் கோயில், அப்புறம் கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது. அது அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே மாந்தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான கோயில். இந்த கோயில் வந்து தனிப்பட்ட சில பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கோயிலாகும். حبيبي سوبر
த்ரீ இரு கழுவு கழுவு லேய் சாகித்து லாக் எடுக்கறியா? ஏய் ஆமா மேல ஒரு கலர் அடிச்சதுல ஒரு கலர் ஏய் குளிக்கொண்டா ஏய் என்னடா குளிக்கலாம்டா இப்போதானே குளிச்சு வந்தா ஏய் திரும்ப குளிக்கிறேன்டா வைட் மாதிரி ஆயிடுச்சு அதானே குழம்புக்கு மட்டும் அறுக்க முடியாது. ஊற்றி போடு. போதும் போதும். இப்போதே ஓடுது. கொட்டு எப்படி இருக்கா கேமரா? வீடியோ எடுக்கிறா. வீடியோ முன்னாடி அதில் உட்காந்துருக்காங்க. டேய் சாகி வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறா. டேய் சுற்றி இறக்கலாம். எப்படி அப்படி இங்கேயே மட்டும் எடுக்குது. மேலே சுற்றி எல்லாத்தையும் எடு. உன் கையறா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே கையெடு. இதில் இருக்கிற உப்பு தான் போதுமா? உப்பு வந்து அதிகமாக இருக்கும். டேஸ்ட் தெரியல. அதனால ஒரு ஆள் மீன் ஃப்ரை பண்ணுறது ஒரு ஊருக்கு உடனே போகும். எப்படி சாதிக்கு பேசிக்க எனக்கு பொட்டக்கிறான். பேச மாட்டாங்களா? வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தின்னு கொண்டிருந்தார். அவர்தான் தலைவர். நல்லா எரிஞ்சுக்கிட்டு ப்ரோ. அங்க ஒரு சட்டியே சேர்ந்து ரப்பர் பேண்ட் யாராவது இருக்கா? எண்ணெய் ஊற்று. இலையை விரிக்கிற இலையை வைக்கிறதுல எடுக்கணும். பொரிக்கிறது இரு 2 எடுத்துக்கிறேன். பேக்கில் போய்ட்டு வை
ஆத்தா கண் எரியுதே. கழுவிட்டு வந்துட்டா நம்ம தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. சிக்கன் இருக்கா? சரி, அப்போ ஒரு வேலையை மட்டும் எடுத்துக்கலாம். போகலாம். இவ்வளோ எடுத்துக்கலாம். விரிச்சு விடுறேன். இரு இன்னொரு பேப்பர் எங்க இங்க இருந்துச்சு. போதாம்மா நம்ம லைட்டாக உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. போதாம்மா தெரியாது. இன்னைக்கு ஒரு புட்டு நான் புடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஊர் இயற்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் கொடுத்துருங்க. நான் போடுற வீடியோவை தினமும் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க.